யோசிக்காம பேச மாட்டேன், பேசுனதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். விஜய்க்கு ஓகே சொன்ன ராகுல் காந்தி. தாவேக காங்கிரஸ் போதும், வேறு கட்சிகள் வேண்டாம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர ராகுல் காந்தி ஓகே சொல்லிவிட்டதாகவும், விரைவில் ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடக்கும் என்றும் தமிழக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே ராகுல் காந்தியை விஜய் ரகசியமாக சந்தித்ததாகவும், அப்போது காங்கிரஸ் கட்சியில் இணைய விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. அப்போது ராகுல் காந்தி தன்னுடைய காங்கிரஸ் கட்சியில் சேர்வதை விட நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிங்கள், நாம் இருவரும் சேர்ந்து கூட்டணியை தமிழகத்தில் போட்டுவிடலாம் என்று அறிவுரை சொன்னதாகவும், அந்த அறிவுரையின் அடிப்படையில் தான் விஜய் கட்சி ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இதை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விஜய் தாரணை கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர விஜய் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், அதற்கு ராகுல் காந்தி ஓகே சொல்லிவிட்டதாகவும், பீகார் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் வேறு கட்சிகளை சேர்க்க வேண்டாம் என்று ராகுல் காந்தி அறிவுறுத்துள்ளதாகவும், அதற்கு விஜய் ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் உட்பட வேறு எந்த கட்சியும் விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் அவை ஏற்கப்படாது என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வாக்குகளை விஜய் வெகுவாக பிரிப்பதால் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் வருவதால் பெரிய லாபம் இருக்காது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே ராகுல் காந்தி மற்றும் விஜய் எடுத்த முடிவு மிகச் சரியானது என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றது. கூட்டணி விஷயத்தில் எங்கள் தலைவர் யோசிக்காமல் பேச மாட்டார், அப்படி பேசினால் ஒரு முடிவு எடுத்துவிட்டார் என்றால் அதன் பிறகு மாற மாட்டார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வரும் நிலையில், யோசிக்காமல் பேச மாட்டேன், பேசினதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன் என்ற பஞ்ச் டயலாக் தான் அனைவருக்கும் ஞாபகம் வருகிறது. சமூக வலைதளத்தில் ராகுல் காந்தி மற்றும் விஜய் கூட்டணி சேர்வது உறுதி என்று ஒரு செய்தி வெளிவந்திருந்தாலும் இந்த செய்தி உண்மையா அல்லது வதந்தியா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.